வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான டைமண்ட் ரிங் தான் பார்க்க போகிறோம். 2 ரிங் வந்து வாங்கியிருந்தேன் சரவணா ஸ்டோர் எலைட்டில். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு கம்மியான ஒரு கிராம்ஸில் தான் வாங்கியிருக்கேன். கூடவே அழகான கிஃப்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு டைமண்ட் ரிங் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. டைமண்டில் ஏதாச்சும் ஒரு சின்னது ஒரு ஜுவல் வாங்கணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் டைமண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்காமலே இருந்தோம். சரி நம்ம ஆசைக்கு நம்ம ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு டைமண்ட் ரிங் வாங்கியிருந்தோம். 2 வாங்கிட்டேன். ஒன்று என்னோடய சிஸ்டருக்காக கொடுக்குறதுக்காக வாங்கியிருந்தேன். ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு சும்மா லைட் ரிங் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒரு 1 கிராம் கிட்ட தான் வரும். அதை விட கம்மி தான், என்ன சொல்லப்போனால் 1 கிராமை விட கம்மி தான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ 2யுமே நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. இந்த ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய கோல்டு எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு 0.940 கிராம்ஸில் இருக்குது. 1 கிராமுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 குட்டி டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து அதில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி லைட்டாக இருக்குது. 1 கிராமுக்கு கீழேயே ரொம்ப லைட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கினோம். லைட் வெயிட்டில் ரிங் வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு தான் வாங்கினோம். பார்த்திங்கன்னா இந்த ரிங் வந்து குட்டியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு எந்த ஃபிங்கரில் கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அது மாதிரி போட்டுக்கலாம். அழகான ஒரு டைமண்ட் ரிங். இப்போ நம்ம ஒன்று பார்த்தாச்சு, இன்னொன்று பார்க்கலாம். இது அழகான ஒரு 8 குட்டி வைரக்கல் இருக்க ஒரு அழகான மோதிரம். இப்போ நம்ம இன்னொரு ரிங்கையும் நம்ம பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு தான். 2மே 1 கிராம்ஸ்க்கு கீழே தான் நான் வாங்கியிருக்கேன். தேடி கண்டுபிடிச்சி 1 கிராம்ஸ்க்கு கீழே வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 17 டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 0.890. ஸோ 1 கிராமுக்கு ரொம்ப கம்மியான கோல்டு இதில் இருக்குது. ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாங்கும்போது 11,863 ருபீஸ்க்கு இதை வாங்கிட்டு இருந்தேன் இந்த ரிங்கு. இதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். லைட் வெயிட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அழகான ஃப்ளவர் டிசைனில் இருந்துச்சு. ஸ்டோன்ஸ் ஃப்ளவர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்டோன் வச்ச டைமண்ட் ரிங் பார்த்தோம். 3 ஸ்டோன் இருக்க மாதிரி பார்த்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் நம்மளால் வாங்க முடியல. இந்த ரிங்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,406 ருபீஸ். ஸோ ஒன்று எனக்கு, இன்னொன்று என்னோடய சிஸ்டருக்கு வாங்கிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் நாம் 2 வாங்கியாச்சு. அண்ட் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி டைமண்ட் ரிங்கை நம்ம திருப்பியும் வைக்கிறோம், நம்மளுக்கு இதை வச்சுட்டு வேறு வாங்கணுன்னா என்ன இந்த ரேட்லாம் எப்படின்னு. நீங்கள் அந்த அன்றைக்கி என்ன ரேட்டோ அது நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைமண்ட் ரிங்லாம் வாங்கும்போது தோஷம் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்களே, அது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களாம் தோஷம் நீக்கி நாங்கள் நல்ல இதாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இந்த 2 ரிங் பார்க்கலாம். இது 2ல் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த 2 ரிங்கையுமே வாங்கிட்டு வந்துட்டு பசும் பாலில் நான் கொஞ்சம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நான் அதுள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய் சாமிக்கிட்ட வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போட ஆரம்பித்தேன். அதோடு இல்லாமல் சரவணா ஸ்டோர் எலைட்டில் நம்ம கோல்டு சேவிங்க்காக ஸ்கீம்ஸ்லாம் சொன்னாங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேளை நம்ம கொஞ்சம் ஏதாவது சேர்த்தோம்னா கோல்டு ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்றதுக்காக. ரிங்ஸ் மட்டும் இல்லாமல் டைமண்டில் அழகான சின்ன கம்மல்லாம் நிறைய பார்த்தேன். இதை நம்ம பத்திரமா உள்ளே வச்சுடுவோம். இந்த டைமண்ட் ரிங் வாங்கும்போது கூடவே நம்மளுக்கு ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. சப்போஸ் நம்ம திருப்பியும் இந்த டைமண்ட் ரிங்கை நம்ம வந்து கொடுத்துட்டு வேறு வாங்கணும் அப்படின்னா இந்த கார்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இதையும் நம்ம பத்திரமா உள்ளே வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக டைமண்டில் ஏதாவது ஒரு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. இது வாங்கி வச்சாச்சு. இது 2ம் சேர்த்து மொத்தமாக 21,908 ருபீஸ் கிட்ட ஆயிடுச்சு.
இப்போ நம்ம இதை உள்ள வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் கோல்டு ரேட் பார்த்து நம்மளுக்கு ப்ரைஸ்லாம் மாறுபடும். பட் ஆனால் 1 கிராமுக்கு கம்மியாக தான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு போனோம். ஸோ இப்போ இதை ரெண்டையுமே அழகாக வச்சிடலாம் பையில். இது கூட ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இது. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சின்ன ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மணியெலாம் நம்ம அதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். டைமண்ட் ரிங் வாங்கியாச்சு. ஆனால் போடலாமா வேணாமான்னு யோசனையாக இருந்தது. அதனால தான் நான் சாமிக்கிட்ட போய் வேண்டிட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சிலவங்க போடலான்றாங்க, ஒரு சிலவங்க போட வேணான்றாங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் கோயிலுக்கு போயாச்சு. இப்போ இதெல்லாம் பக்காவாக பேக்கப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட் வெயிட்டில் நம்ம வாங்குறோன்னா டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக நார்மலாக போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் சின்னதாக இருக்க மாதிரி தான் நான் மேக்ஸிமம் வாங்கிப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.